வணக்கம். நாம் அந்த கதையுடைய தொடர்ச்சியை தான் இப்போ பார்க்க போகிறோம். இராணுவ அதிகாரி தன்னுடைய வீட்டுக்கு போய் காலிங் பெல்லை அமுக்குறாரு. காலிங் பெல்லை அமுக்கின உடனே அந்த இராணுவ அதிகாரியினுடைய மனைவி வெளில வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தோடனே ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு. என்னங்க கையில் குழந்தையோடு வந்திருக்கே, ரத்தமாக இருக்குது என்ன அப்படின்னு சொன்னேன். முதல்ல கதவை திற, நான் உள்ளே வந்து உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து உள்ளே போய் உட்காந்து பேசுகிறாங்க. உடனே டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டாக்டர் இங்கே வர்றாரு. அந்த குழந்தைய எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக அந்த குழந்தைய விட்டுட்டு அவர் போயிடுறாரு. அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால அந்த குழந்தைய ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. ரொம்ப நாளாக அவங்களுக்கு குழந்தைய இல்லை. இருந்தாலும் இந்த குழந்தை அரசுக்கு எதிராக போராடின அந்த மக்களுடைய குழந்தை, அந்த ஜனங்களுடைய குழந்தை. இது யாருக்கு தெரியாது. ஆனால் அவர் சந்தோஷமாக அந்த குழந்தைய வளர்க்குறாரு. பாப்பா வளர்ந்து பெண் குழந்தை தான், வளர்ந்து பெரியவங்களாகிறாங்க, படிக்கிறாங்க, காலேஜ் போடுறாங்க. காலேஜ் போகும்போது காலேஜ் முடியுது. அப்போது அப்பா சொல்கிறாரு, ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு சொல்கிறா, அப்பா எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், நான் ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள பெண்ணாக இந்த உலகத்தில் வாழணும் விரும்புகிறேன். இந்த சமூகத்துக்கும் இந்த சமூக மக்களுக்கும் ஏதாவது நான் செய்யணும்னு விரும்புகிறேன். அதனால் எனக்கு கல்யாணம்னு பண்ணி ஒரு சின்ன கூட்டுக்குள்ளே என்னை அடைச்சிடாதீங்க, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே என்னை அடைச்சிடாதீங்க, நான் நிறைய படிக்கணும்னு சொல்கிறாங்க. நான் இந்த மக்களுக்கு சமூக சேவை செய்யணும்னா என்னப்பா படிக்கணும்னு அப்பா கிட்ட கலந்து பொண்ணு பேசுகிறா. ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஐஏஎஸ் படிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் செய்கிறாரு. ஐஏஎஸ் படிக்கிறாங்க. ஐஏஎஸ் படித்து முடிச்சுட்டு தேர்வுக்கு முன்பாக கொஞ்ச நாள் லீவ் விடுறாங்க படிக்கிறதுக்கு. அப்போது சில நண்பர்களோடு பழகி அவங்க வெளியிலலாம் போகிறாங்க, வர்றாங்க, சில விஷயங்களை பார்க்குறாங்க. மக்களை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை தேடுறாங்க. மக்களை குறித்து தான் மிகப்பெரிய கருத்தை தேடுறாங்க. மக்கள்லாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி. அப்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்குது. இந்த மக்களுக்கு நம்ம எப்படி வேலை செய்யணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க வெளியூருக்கு போயிருக்கும்போது, நண்பர்களோடு போயிருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு போட்டி நடக்குது. அந்த பேச்சு போட்டியில் இவங்களும் கலந்துக்கிறாங்க. போய் அதை பார்க்குறாங்க. அடிமை ஜனங்களின் ஆதரவற்ற குரல் என்ற தலைப்பில் மிகப்பெரிய ஒரு பேச்சு மன்றம் நடக்குது. அடிமை ஜனங்களின் ஆதரவற்ற குரல் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ அந்த அடிமை ஜனங்கள்லாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு குரல் இங்கே ஆதரவு இல்லாமல் இருக்குது, எல்லாரும் அதிகார வர்க்கம் அவரை நசுக்குகிறார்கள் என்கிறதான அந்த செய்தியெல்லாம் அந்த மனசுக்குள்ளே வர 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 இன்னும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுண்டு எழுறாங்க மனசுக்குள்ளே. இந்த சமூகத்துக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் ஒரு பேச்சு மன்றம் நடக்குது. சட்டத்தின் பெயரால் சர்வாதிகாரம் என்ற ஒரு தலைப்பில் அங்கே போகிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களால ரொம்ப மனசு கொந்தளிக்கிறாங்க. அப்போ ஜனங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசில் கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்பாட்ட சொல்கிறாங்க, அப்பா நான் இன்னும் 2-3 நாளில் பரீட்சை எழுதிடுவேன், நிச்சயமாக எனக்கு கலெக்டர் வேலை கிடைச்சா நம்புகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மறுபடியும் பரீட்சை எழுத போகிறாங்க. பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுறாங்க. நல்ல மதிப்பெண் எடுத்து ஒரு மதிப்பெண் எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு போஸ்டிங் வருது. ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிடுறாங்க. கலெக்டர் ஆனதுக்கப்புறம் அப்பாவை அழைச்சிக்கிட்டு போய் அவங்க அந்த ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க இல்லைங்களா. இப்போ அந்த பொண்ணு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆயிட்டாங்க. இப்போது அவங்களுடைய முதல் கையெழுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, அப்பாட்ட கேட்குறாங்க, அப்பா நான் என்ன முதல்ல செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அப்பாட்ட பேசுகிறா. இல்லைம்மா, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய தான் இந்த அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, நீனும் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனடியாக அவங்க ஞாபகத்துக்கு வருவது எல்லாம் தெரியுங்களா. அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த இடத்துல மலைவாழ் மக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த இடத்துல ஜனங்கள்லாம் சொந்த இடம் கிடையாது, அவங்களுக்கு ஆதார் கார்டு கூட கிடையாது, அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கிடையாது, அவங்க ரேஷன் கார்டு கிடையாது, ஒரு நல்ல பஸ் வசதி கிடையாது, ஒரு நல்ல லைட் வசதி கிடையாது, அவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு இடமே கிடையாது அப்படி சொல்லும் பொழுது அவங்களை குறித்து மிகப்பெரிய ஒரு ஆழமான சிந்தனையை உள்ளே கொண்டு வந்து அந்த ஜனங்களை பார்க்கறதுக்கு இங்கே போகிறாங்க. அவங்க
போகும்போது அந்த ஜனங்க தான் இவங்க. யார்? அங்கிருந்து வந்தவங்க தான் இவங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளாகவே ஒரு 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 இரத்த பந்து அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு உறவு வருது. அந்த ஜனங்கள் உடனடியாக பார்த்து எல்லாரும் வந்தவுடனே எல்லாருடைய அந்த மனுவையும் வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் உடனடியாக வீட்டு மனை பட்டா கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு கொடுக்கல, ஏற்பாடு பண்ணுறாங்க. ரேஷன் கார்டு கொடுக்கல. அவங்க மக்களுக்கு சுதந்திரமான எல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் என்ன கிடைக்குமோ அத்தனையும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு அவங்க ஆர்டர் போடுறாங்க. பார்த்தீங்களா? இதனுடைய தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தேங்க்யூ.